ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறாலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இறால் 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். இங்கே 1 கிலோ 260 ரூபான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டேன். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க தலை பகுதியை எடுத்துடலாம். அடுத்து கீழே கையை வச்சு அழுதுனா அழகாக கோப்பையாக கழட்டிட்டு வந்துடும். அது உள்ளே இருக்க குடலை எடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சமைச்சி சாப்பிட்றதுக்கு. அப்படியே போட்டு செஞ்சிங்கன்னா மண்ணும் போல் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. உள்ளே நீட்டாக அழகாக இழுத்தாலே அழகாக வந்துடும். பாருங்கள் எப்படி இழுக்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாருங்கள். அதுதான் மெயினாக அந்த குடலை தான் எடுத்துக்கணும். அதை அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாமிட்டே வந்துடும் சாப்பிட்டேன்னா. அவ்வளோதான், நல்லா இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது. இப்படி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள், இப்போ அவ்வளோதான். இறாலை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், ஓடு தனியாகவும் இறால் தனியாகவும் அதோடைய தலையை நான் அரைச்சி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அது தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா கை வச்சு நல்லா சலசலன்னு பண்ணால் தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் ஓடியாரும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணி நல்லா வெள்ளையாக ஆகிற வரைக்கும், நல்ல தண்ணியாக ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. நான் ஒரு 3 அலசு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியிருக்கேன். நல்லா வெள்ளையாகவும் இருக்குது தண்ணி. ஆனாலும் இன்னொரு வாட்டி நல்லா கழுவிட்டுருக்கேன். மண் எதனா இருக்க போகுதுன்னு சொல்கிறதுக்காக அவங்க கழுவிட்டுருக்காங்க. 1-2 அப்படியே குடலோடு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியார் கூட சேர்ந்து ஆஞ்சாங்க, அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்குது. கூட பாருங்கள், நல்லா இறாலும் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் க்ளீன் பண்ணணும். நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.